இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் டாட் பிடிச்சிட்டேன். இது வந்து அவ்வளவா கூர்மையான பகுதி கிடையாது. அவங்களுக்கு வந்து அவ்வளவா பெரியவங்க அவ்வளவா போட மாட்டாங்க. இதில் இன்னொன்று அவங்க இப்படி நம்ம பிடிச்சிட்டு ஒரு நேரம் மாறாப்புக்கு நேரம் எதாவது தெரியும். அதனால மேலே வந்து ஒரு அமுக்கடி போட்டுக்கிட்டா உங்களுக்கு மேலே வந்து அவ்வளவா கூர்மையாக தெரியாது. இது நான் அளவாக தான் நான் பிடிச்சிருக்கேன். கூர்மையான பகுதியாக நம்மளுக்கு தேவைன்னா இங்கேருந்து உள்ளே துணி அதிகமாக கொடுக்கணும். 1.25 வரைக்கும் கொடுக்கணும். அளவான 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சைடு பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்ல போகிறேன். எப்படின்னா ஒரு சிலர் கஸ்டமர்களுக்கு வந்து நம்மளோட வலது கை இருக்குது பார்த்தீங்களா, வலது கை சைடுனா இந்த கொக்கி பீஸ் வருது பாருங்கள், பட்டி வி பீஸ் வைப்போம் பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து கிராஸ் எப்படி வரும்னா இடது கை பக்கம் வந்து கிராஸ் வந்து கரெக்டாகவும் ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் இந்த வி பீஸ் வைப்போம் பாருங்கள், இந்த சைடு வந்து கிராஸு இங்கிட்டு தள்ளி வரும். அதனால் நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி போட்டு தான் கட் பண்ணுவோம். இந்த சைடு ஒரு 2-3 கஸ்டமர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு இதை நகட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் ஒரே அளவு எப்பயும் போல எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 5 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்து 5 மொத்தம் 2 பக்கம் நம்ம எடுத்தோம்னா இப்போ இதோட அளவு வந்து 5.25. நம்ம இதில் வந்து 5.25, இதில் வந்து 5.25 எடுத்து நான் தச்சுட்டேன். இதில் நம்ம எடுக்கணும்னா 5 எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் இங்கிட்டு தள்ளி வச்சு மார்க் பண்ணி டாட் பிடிங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வரும். இந்த பக்கம் வந்து அந்த கஸ்டமர் சொன்ன மாதிரி இந்த இது வந்து இந்த கிராஸ் வந்து இந்த பக்கம் ஆம்கோல் சைடு இங்கிட்டு தள்ளி வருதுன்னு சொன்னாங்க. ஒரு 2-3 கஸ்டமர் இருக்காங்க, இங்கிட்டு தள்ளி வருதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் உங்களுக்கு யார் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சைடு மட்டும் கிராஸ் இங்கிட்டு தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த பக்கன்றதை நீங்கள் பார்த்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இந்த சைடு தள்ளி வச்சு இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் கரெக்டாக 2லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கிட்டு தள்ளி வர்றதுன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கிட்டு அப்படி இந்த இப்போ ஒன்றா கட் பண்ணியிருக்கேன். இங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நகட்டி இதிலேருந்து இப்படியே கிராஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து இதில் 5.25 இருந்துச்சு. நீங்கள் இங்கனுக்குள்ளே கரெக்டாக அங்கனுக்குள்ளே பாருங்கள். ஒரு 5 வச்சுக்கோங்க. 5 வச்சுட்டு இந்த இங்கே கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த கொஞ்சம் லைட்டாக நகட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நான் இது 1 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி கரெக்டாக வந்துடுங்க. கட்டி விட்டுட்டு அந்த டாட் 5.25 வச்சுருக்கேன். இந்த டாட் 5 வச்சுருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு வந்து தள்ளி வைக்கணும். நம்மளோட வலது கை சைடு வர்ற கிராஸ் பீஸு. இதோட உயரம் 4. இதோட சுற்றளவு வந்து 2 இன்ச்சு. 3 பக்கமும் ஒரே சைஸாக வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. பக்கமும் சுற்றளவு 2 தான் வரணும். இப்போ கிராஸ் ஆகிக்கோங்க. வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த 2 பீஸையும் ஒன்றா இது பண்ணோம்னா ஒன்றா இப்படி வச்சோம்னா கூர்மையான பகுதி வந்துருச்சுங்களா. கனெக்ட் பண்ணி இங்கேருந்து கிராஸ் ஆகுங்க. இது வந்து கப்பு வந்து அவ்வளோவா தூக்கலாக இருக்காது, அவங்க பெரியவங்கன்றனால. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா. ஒரு சைடு வந்து 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த இங்கனுக்குள்ளே வரும், இந்த பக்கம் வர்றது நான் இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி கீழேருந்து மார்க் பண்ணி நான் தச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்களும் யாராவது கஸ்டமர் அப்படி சொன்னாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பட்டி பீஸ், இந்த உள்ள பீஸுரா தெரியுங்களா, அந்த பீஸ் தெரியாமல் எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வந்து கெட்டியான பீஸாக தடியாக வேணும்பாங்க பட்டி பீஸு. இவங்க வந்து அப்படி கேட்கல, இந்த அம்மாவுக்கு பட்டியாக இருந்தால் அழுத்துதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் லைனிங் பீஸு இந்த பீஸ் மட்டும்தான் பட்டி பீஸ் வச்சுருக்கேன். அடியில் ஒரு லைனிங் வச்சுக்கோங்க. சென்டரில் வந்து கிராஸ் பிடிச்ச பீஸு, மேலே வந்து இந்த லைனிங் பீஸை வச்சுக்கோங்க. துணி பீஸை வச்சுக்கோங்க. ஜாக்கெட் ப்ளவுஸ் துணியை வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸை மடித்து விட்டுக்கோங்க. கிராஸை மடிச்சுட்டு அப்படியே வாங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு பிடிக்காதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி கிளாத் வச்சுக்கோங்க.
இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து தெரியல உள்ள, இல்லைன்னா இந்த பிசுறு அப்படியே தெரியும், இந்த நூல் நூலாக வந்துடும். இப்படி வச்சு மேலே ஒரு அமுக்கடி போட்ட பிறகு வந்து நீங்கள் கீழே தைக்கணும். அமுக்கடி போட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடியிலையும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. விட்டு இந்த ப்ளவுஸோட இந்த அடி இந்த கிளாத் இருக்கு பாருங்க, பட்டியில் மே கிளாத், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க பட்டி போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா. இப்போ இதோட ப்ளவுஸ் வந்து உயரம் வந்து ரெடி வந்து 19, மேலே 6 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுருக்கேன், 19 வச்சுருக்கேன். இப்போ பட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கோம் வச்சு ஒரு அமுக்கடி. இது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நழுகிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்து வந்து அடி கிளாத்து பட்டி கிளாத்தை கொஞ்சம் விட்டுட்டு இதை இது பண்ணி மேலே ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த கிளாத் பார்த்தீங்களா கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி வச்சு தான் நான் தைச்சேன். இப்படி இருக்கிறத வந்து நம்ம கரெக்டாக வச்சோம்னா ஒரு நேரம் முன்னுக்கு நான் ஆயிரும். அதனால் இங்கிட்டு முன் பக்கம் இந்த பக்கம் இழுத்து வச்சு கொஞ்சம் தைங்க. தைச்சிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு பட்டி வந்து எப்போயும் இதை தைச்சிட்டு தான் நம்ம இங்கே பட்டி போடணும். கீழே இப்படி வச்சுக்கோங்க. ஒரு பட்டி போட்டு மடிக்கிறேங்க. இப்படி மேலே ஒரு பெரட்டி இது மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, தடியாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் துணி வந்து அடியில் போட்டு தைச்சிக்கோங்க, கொஞ்சம் மேலே வச்சு. இதோட ஃபுல் வீடியோ கீழே ஆரோ மார்க் காட்டுற இடத்துல இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அவர் சேனல்.